7 டேஸ் என் லைஃப்பில் நான் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணதை நான் ரீகெயின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ், ஒரு அமைதி, ஒரு ப்ரொஃபஷ்னல் ரீதியாக எனக்கு அதிகமாக டென்ஷன் வரும், ப்ரெஷர் வரும். ஸோ என்னை அறியாமல் அதை நான் பேஷண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக காமிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அதை வீட்டில் நான் காமிச்சிட்டு இருந்தேன். இல்லை எனக்குள்ளேயே எப்போவுமே ஒரு வெறுமை, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த 7 டேஸில் என்னை நான் புதுசாக பிறந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பொண்ணை பொறுத்தவரை நான் இந்த லாஸ்ட் சண்டே தீக்ஷாக்கு அப்புறம் ஐம் அ நியூ பார்ன் பேபியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் 10 வருஷமாட்டு இந்த ஈஷா கிளாஸை பற்றி சில விஷயங்கள் அறிஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் இதில் அட்டன் பண்ணணும்னு இருப்பேன். என்னுடைய தொழில் விஷயமாட்டு வர முடியாமல் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு வந்த நாளில் எனக்கு பேக் பெயின் இருந்து அந்த இதை பண்ணும்போது அந்த பேக் பெயின் கம்ப்ளீட்டாக இதாகிடுது. பயங்கரமான மென்டல் ப்ரெஷரும் ஃபிசிக்கல் இதோடையும் தான் வந்தேன். எல்லாம் உட்காந்து செய்ய முடியாதோ அப்படின்னு நிலையில தான் வந்தேன். ஆனால் இப்போது செய்த பிறகு கால் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கரெக்டாகிட்டு வருது மாதிரி இருக்குது. மென்டலியும் ஃபிசிக்கலியும் கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் ஃப்ரீயானது, எல்லாமே லேசான, உடம்பே லேசானது போல் ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் விட்டு போன சந்தோஷங்கள் திருப்பி வர்றது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக இந்த 7 நாட்களில் நான் என்னுடைய மனதளவில் ரொம்ப காமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஒரு அமைதியும் நிம்மதியும் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், என் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், என்னோடய வீட்டிலே ஆகட்டும், இன்னும் சந்தோஷமாக இருக்க முடியுது. மற்றவங்க கூட ரொம்ப அன்பாக இருக்க முடியுது. ஸோ இந்த 7 நாட்களில் ஒரு நல்ல மாற்றம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளை நாமே உணர்றதில்லை. ஃபஸ்ட்டு நம்மளை உணர்ந்துட்டு மற்றவங்களுக்கு குறை சொல்லணும். இப்போ வெளியில் போகிறவங்கள நம்ம நிறைய இடங்களில் அவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க தப்பு பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு திருத்திக்கிட்டோன்னா நிறைய விஷயங்களை திருத்திக்கலாங்கிறத அங்கே உணர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த சாம்பை நான் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன். என் லைஃப்பில் நான் 7 நாள் பண்ண மிக சிறந்த ஸ்பெண்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பவியை தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஈஷா ஃபவுண்டேஷன்.